மகாபாரதத்தின் வனப்பருவத்தில் இடம்பெறும் ஒரு கதைதான் இந்த நலதமயந்தி கதை. சூதாட்டத்தில் அனைத்தையும் இழந்து தன் தம்பிகளோடும் திரௌபதியோடும் வனவாசம் சென்ற தர்மர் ஒரு நாள் காட்டில் வசித்து கொண்டிருந்த பொழுது நடந்ததையெல்லாம் நினைத்து மனம் வருந்துகிறார். என்னை போல் துன்பத்தை அனுபவித்தவர் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள் என்று நினைத்து கண்ணீர் வடிக்கிறார். அதே வேளையில் பிரஹஸ்தவ முனிவர் தர்மரிடம் வந்து நலதமயந்தியின் வரலாற்றை கூறத் தொடங்குகிறார். இந்த கதையை கேட்டால் சனி பகவானின் பாதிப்பு நீங்கும் என்பது வழி வழியாக வரும் நம்பிக்கைகளுள் ஒன்று. இந்த கதையை முனிவர் தர்மரிடம் சொல்ல காரணம், நலனும் தர்மரை போலவே சூதாட்டத்தில் நாட்டை இழந்து வனவாசம் சென்ற ஒரு அரசன்தான். நிடத நாட்டை வீரசேனன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு பிறகு அவருடைய மகனான நலன் ஆட்சிக்கு வந்தார். இந்த நலன் வீரமும் நற்குணங்களும் நிறைந்தவர், அழகில் தேவர்களுக்கு இணையானவர். அவரது ஆட்சியில் நிடத நாடு ஸ்வர்கலோகத்தை போல செழித்து விளங்கியது. அதேபோல் விதர்ப நாட்டை வீமன் என்ற அரசர் ஆட்சி செய்து வந்தார். அவருடைய மகள் தமயந்தி. இந்த தமயந்தி அன்பும் நற்குணங்களும் நிறைந்தவள், தேவலோக பெண்களை காட்டிலும் அழகானவள். நலன் தமயந்தி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே காதலிக்கின்றனர். அது எப்படி என்றால், ஒரு நாள் நல மகாராஜா தன்னுடைய நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு சில அழகான அன்னப்பறவைகளை பார்த்தார். அவற்றில் ஒரு அன்னம் அவருடன் மனித மொழியில் பேசியது. இதை கேட்ட நலனுக்கு ஆச்சரியம். அந்த அன்னம், நல மகாராஜாவே, உன்னுடைய அழகுக்கும் அறிவுக்கும் இணையான ஒரு பெண் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது தமயந்திதான் என்றது. அவளுடைய நற்குணங்களை எல்லாம் விவரித்து கூறியது. மேலும் அவளுடைய அருமை பெருமைகளை எல்லாம் அடுக்கிக் கொண்டே போனது. அதை கேட்ட நலனுக்கு தமயந்தியை பார்க்காமலே அவள் மேல் காதல் ஏற்படுகிறது. நலன் தமயந்தியின் நினைவிலேயே வாழத் தொடங்குகிறான். இதை அறிந்த அன்னம், நலனே, நான் உனக்காக தமயந்தியிடம் தூது செல்ல தயாராக இருக்கிறேன் என்று கூறியது. நலனும் அதற்கு சம்மதித்தான். அன்னம் தனது கூட்டத்துடன் விதர்ப நாட்டை நோக்கி புறப்பட்டது. இந்த காலத்தில் செல்போன் சிக்னல்கள் காதலுக்கு தூதாக காற்றில் பறந்து செல்கின்றன. அந்த காலத்தில் அன்னப்பறவைகள் காற்றில் மிதந்து சென்றன. விதர்ப நாட்டில் தமயந்தி தன்னுடைய தோழிகளுடன் அரண்மனை தோட்டத்தில் விளையாடி கொண்டிருந்தாள். அப்பொழுது அன்னப்பறவைகள் வான் வழியாக வந்து அந்த இடத்தில் இறங்கின. அன்னப்பறவைகளை பார்த்தவுடன் தமயந்தியின் தோழிகள் அவற்றை பிடிக்க ஓடினர். தமயந்தியும் ஒரு அன்னப்பறவையை துரத்தி கொண்டு ஓடினாள். அந்த பறவை ஒரு நிமிடம் நின்று நலனிடம் பேசியது போலவே தமயந்தியிடமும் பேசியது. நலனை பற்றி விவரித்து கூறியது. அவனுடைய அழகையும் நற்குணங்களையும் விவரித்தது. இதை கேட்ட தமயந்தியும் நலனை காதலிக்க தொடங்குகிறார். நலன் தமயந்தி இருவரும் ஒருவர் நினைவிலேயே மற்றொருவர் வாழத் தொடங்குகின்றனர். இப்படி இந்த இருவரையும் அன்னப்பறவை இணைத்து வைக்க ஒரு காரணம் இருக்கிறது. அதற்கு காரணம் அவர்களுடைய முற்பிறப்பில் நடந்த ஒரு கதை. ஒரு அடர்ந்த காட்டில் ஆகுகன் ஆகுகி என்ற வேடுவ தம்பதியர் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் அன்பால் இணை பிரியாதவர்களாக இருந்தனர். ஒரு நாள் அந்த காட்டிற்கு வழி தவறி ஒரு முனிவர் வந்தார். அவரை கண்ட ஆகுகன் காட்டிற்குள் இருள் சூழ ஆரம்பித்து விட்டதால் இனி அவர் தொடர்ந்து பயணிப்பது கடினமானது என்று கருதி தன்னுடைய குகைக்குள் தங்குமாறு வேண்டினான். முனிவரும் அதற்கு சம்மதித்தார். ஆனால் அவனுடைய குகை 2 பேர் தங்குவதற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது. அதனால் அவன் முனிவரையும் தன்னுடைய மனைவியான ஆகுகியையும் குகைக்குள் தங்கிக் கொள்ள சொன்னான். ஆகுகி முனிவரின் மகளுக்கு இணையானவள். அதனால் இதில் ஒன்றும் தவறில்லை என்றும் காட்டு மிருகங்கள் வந்தாலும் தன்னால் சமாளிக்க முடியும் என்றும் ஆகுகன் கூறினான். அவனுடைய உயர்ந்த பண்பை கண்ட முனிவர் நெகிழ்ந்து போனார். அதன்படி ஆகுகியும் முனிவரும் குகைக்குள் தங்கிக் கொண்டனர். ஆகுகன் காவலுக்கு வெளியில் நின்றான். காலையில் ஆகுகி குகைக்கு வெளியில் வந்து பார்த்த பொழுது அவளுடைய கணவன் காட்டு மிருகங்களால் தாக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தான். இதை கண்ட ஆகுகி கதறி அழுதாள். அந்த இடத்திலேயே அவளும் தன்னுடைய உயிரை விட்டுவிட்டாள். இதை கண்ட முனிவர் தன்னால் தான் இப்படி நடந்தது என்று மனம் நொந்து போனார். அந்த காட்டிலேயே இருவருக்கும் இறுதி சடங்குகளை செய்து வைத்தார். அதன் பிறகு அவர் தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டார். அந்த ஆகுகன் தான் இந்த பிறவியில் நலனாக பிறந்தான். ஆகுகி விதர்ப நாட்டில் தமயந்தியாக பிறந்தார். முனிவர் அன்னப்பறவையாக பிறந்து இந்த பிறவியில் இருவரும் இணைய காரணமாக இருந்தார். இப்படி நலனும் தமயந்தியும் திரைப்படங்களில் வருவது போல் ஒருவரை ஒருவர் பார்க்காமலே காதலிக்கின்றனர்.
அதே நேரத்தில் தமயந்தியின் தந்தை அவளின் சுயம்வரத்திற்கும் ஏற்பாடு செய்தார். அனைத்து நாட்டு அரசர்களுக்கும் சுயம்வர ஓலை அனுப்பப்பட்டது. நலனையும் அது சென்றடைந்தது. இதற்காகவே காத்திருந்த நலனும் ஆர்வத்துடன் சுயம்வரத்திற்கு புறப்பட்டான். இங்குதான் விதி வேறு விதமாக விளையாடியது. தமயந்தின் அழகை கேள்விப்பட்ட தேவர்களான இந்திரன், அக்னி, வாயு மற்றும் வருணன் ஆகிய நால்வரும் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்தனர். நலனும் தமயந்தியும் காதலிப்பதை தேவர்கள் முன்பே அறிந்திருந்தனர். அவர்கள் வழியில் நலனை சந்தித்து, நலனே, எங்களுக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டனர். என்னவென்று யோசிக்காமல் நலனும் அதற்கு சம்மதித்தான். அவர்கள் தமயந்தியிடம், நீதான் எங்களுக்காக தூது செல்ல வேண்டும் என்று கேட்டனர். இதை கேட்ட நலனின் இதயம் இரண்டாக பிளந்தது. தான் மணக்க விரும்பும் பெண்ணிடம் மற்றவர்களுக்காக தூது செல்ல வேண்டிய நிலை நலனுக்கு. வாக்கு கொடுத்த பிறகு நலனால் மறுக்க முடியவில்லை. அரண்மனை காவலர்களுக்கு தெரியாமல் மறைந்து செல்ல தேவர்கள் அவனுக்கு சக்தியை அளித்தனர். நலன் தமயந்தியிடம் சென்றான். அன்னம் கூறிய அடையாளங்களிலிருந்து வந்திருப்பது நலன்தான் என்பதை தமயந்தி அறிந்து கொண்டார். நலன் சுயம்வரத்தில் தேவர்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தமயந்தியிடம் கூறினாள். ஆனால் தமயந்தி, நான் உங்களைத்தான் விரும்புகிறேன், நிச்சயம் சுயம்வரத்தில் உங்களைத்தான் தேர்ந்தெடுப்பேன் என்று கூறினாள். இருந்தாலும் நலனுக்காக தேவர்கள் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள தமயந்தி சம்மதித்தாள். தன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு சுயம்வர மண்டபத்துக்குள் நுழைந்த தமயந்தியின் முகத்தில் மருந்துக்கும் மகிழ்ச்சி இல்லை. தான் விரும்பும் நலன் தேவர்களுக்காக தூது வந்ததை அவளால் ஏற்க முடியவில்லை. ஆனால் மண்டபத்தில் அவளுக்கு வேறொரு அதிர்ச்சி காத்திருந்தது. தேவர்கள் அனைவரும் நலனின் உருவிலேயே வந்திருந்தனர். இதில் யார் உண்மையான நலன் என்று அவளால் அடையாளம் காண முடியவில்லை. அப்பொழுது தமயந்தியின் புத்தி கூர்மை அவளுக்கு உதவியது. தேவர்கள் கண் சிமிட்ட மாட்டார்கள், மேலும் அவர்களுடைய கால் தரையில் படாது. இதை தமயந்தி முன்பே அறிந்திருந்தாள். இந்த வித்தியாசத்தை கொண்டு உண்மையான நலனை கண்டுபிடித்து அவனுடைய கழுத்தில் சுயம்வர மாலையையும் சூட்டினாள். இது நலனுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் தேவர்கள் ஏமாற்றத்துடன் தேவலோகத்திற்கு திரும்பினர். அப்பொழுதுதான் சனி பகவான் சுயம்வரத்தில் கலந்து கொள்ள வந்து கொண்டிருந்தார். மற்ற தேவர்கள் அவரை சந்தித்து நடந்ததையெல்லாம் சொன்னார்கள். சனி பகவானால் தன்னுடைய ஏமாற்றத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை. மேலும் தமயந்தி எல்லா தேவர்களையும் புறக்கணித்து ஒரு மானுடன் கழுத்தில் மாலை சூட்டியதை அவரால் ஏற்க முடியவில்லை. இருந்தாலும் கோபத்தை அடக்கி கொண்டு அவர் வந்த வழியே திரும்பினார். பின்னர் நலனுக்கும் தமயந்திக்கும் ஒரு நல்ல நாளில் பெரியவர்களால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அவர்கள் வாழ்க்கை இனிதாக ஆரம்பித்தது. அவர்கள் இந்திரசேனன், இந்திரசேனை என்ற குழந்தைகளையும் பெற்றெடுத்தனர். இப்படியே 12 ஆண்டுகள் அழகாகவும் அமைதியாகவும் கடந்தன. ஆனால் சனி பகவான் மட்டும் தன்னுடைய பழியை தீர்த்து கொள்ள சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார். பொதுவாக சனி பகவானுக்கென்று ஒரு விதி இருக்கிறது. தன்னுடைய கடமைகளில் தவறாத ஒரு மனிதனை அவரால் பிடிக்க முடியாது. நலன் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்து வந்தான். அதனால் சனி பகவானால் அவனை பிடிக்க முடியவில்லை. ஆனால் 12 ஆண்டுகள் கழித்து சனி பகவானுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஒரு நாள் நலன் தன்னுடைய கால்களை முறையாக கழுவாமல் கடவுளை பூஜிக்க சென்றான். அந்த சிறிய தவறை பயன்படுத்தி கொண்ட சனி பகவான் அவனுடைய கால்களின் வழியாக நுழைந்து அவனுடைய உடலை முற்றிலுமாக பிடித்து கொண்டார். நலனை பிடித்து கொண்ட சனி பகவான் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார். நலனின் தமையனான புட்கரன் என்பவர் நலனை சூதாட அழைத்தார். நலனும் அதற்கு சம்மதித்தான். இந்த சூதாட்டம் பல மாதங்களாக நிகழ்ந்தது. சூதாட்டத்தில் நலன் தன்னிடமிருந்த அனைத்து செல்வங்களையும் இழந்தான். இறுதியாக தன் நாட்டையும் வைத்து இழந்தான். தான் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்கள் உட்பட எல்லாவற்றையும் இழந்தான். இந்த சூதாட்டத்தில் சனி பகவான் புட்கரனுக்கு துணையாக இருந்தார். இறுதியாக புட்கரன் தமயந்தியை வைத்து சூதாடுமாறு கேட்க இதற்குள் நலன் கோபமாக எழுந்து போய்விட்டான். எல்லாவற்றையும் இழந்து தன்னுடைய நாட்டை விட்டே கிளம்பினான் நலன். தமயந்தி தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பாக அவளுடைய தந்தையான பீமராஜனிடம் அனுப்பி வைத்தாள். அதன் பிறகு அவளும் நலனுடன் புறப்பட்டார். நலன், தமயந்தி இருவரும் தங்களுடைய நாட்டை விட்டு கிளம்பி ஒரு காட்டு வழியாக போய்கொண்டிருந்தனர். இருவருடைய கால்களும் வலிக்க ஆரம்பித்தது. பசி அவர்கள் வயிற்றை கிள்ளியது. இப்படி தமயந்தி துன்பப்படுவதை பார்த்த நலன் அவளை அவளுடைய தந்தை வீட்டிற்கே போய்விடுமாறு கேட்டான்.
ஆனால் தமயந்தி அதற்கு சம்மதிக்கவில்லை. அவள் நலனுடன் வருவதையே விரும்பினார். அப்படி செல்வதானால் இருவருமாக விதர்ப நாட்டிற்கு போகலாம் என்று தமயந்தி சொன்னாள். ஆனால் நலன் அதற்கு சம்மதிக்கவில்லை. எல்லாவற்றையும் இழந்து விதர்ப நாட்டிற்கு செல்வது அவ்வளவு மரியாதையாகாது என்று அவன் நினைத்தான். இருவரும் வெகு தூரம் நடந்த பிறகு சோர்ந்து போய் அன்றிரவு ஒரு மண்டபத்தில் தங்கினர். கொஞ்ச நேரத்திலேயே இருவரும் ஆழ்ந்து உறங்கினர். நலன் மட்டும் நள்ளிரவில் கண் விழித்து பார்த்தான். உறங்கிக் கொண்டிருந்த தமயந்தியின் முகத்தையே சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். தன்னுடன் இருந்தால் அவள் துன்பத்தை தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று நினைத்த நலன் தமயந்தியை அந்த இடத்திலேயே தனியாக விட்டுவிட்டு அவன் மட்டும் காட்டு வழியில் நடந்தான். அப்படி செய்தால் நலனை காணாத தமயந்தி அவளுடைய தந்தை நாட்டிற்கே போய்விடுவாள். அதன் பிறகு அவள் துன்பப்பட வேண்டியில்லை என்று நலன் நினைத்தான். அதனால் அவளை விட்டுவிட்டு அவன் மட்டும் தனியாக கிளம்பினான். தமயந்தி கண் விழித்து பார்த்த பொழுது நலனை காணாமல் தவித்தாள். அதே நேரத்தில் ஒரு மலைப்பாம்பு தமயந்தியின் உடலை சுற்றி கொண்டது. தமயந்தி, நலமகாராஜாவே, என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தினாள். ஆனால் நலன் வரவில்லை. அந்த வழியாக சென்ற ஒரு வேடனுடைய காதில் தமயந்தியின் குரல் கேட்டது. அந்த வேடன் வந்து தமயந்தியை காப்பாற்றினான். ஆனால் காப்பாற்றிய அவனுக்கு தமயந்தி மீது ஒரு ஆசை உண்டாகிறது. அவன் தமயந்தியை வலுக்கட்டாயமாக தீண்ட முயற்சித்த பொழுது தமயந்தி அவனிடமிருந்து தப்பி ஓடினாள். அந்த வேடனிடமிருந்து தப்பித்து தமயந்தி சேதி நாட்டிற்கு சென்று அடைக்கலம் அடைந்தாள். தமயந்தியின் தந்தையான அரசர் வீமன் தமயந்தியை தேட ஒரு மறையவரை நியமனம் செய்தார். அந்த மறையவர் சேதி நாட்டிற்கு வந்த பொழுது தமயந்தியை அடையாளம் கண்டு அவளை தன்னுடன் விதர்ப நாட்டிற்கு அழைத்து சென்றார். அரசர் வீமனிடம் ஒப்படைத்தார். நலன் விரும்பியது போலவே தமயந்தி பாதுகாப்பாக அவளுடைய தந்தையிடம் வந்து சேர்ந்தார். தமயந்தியை பிரிந்த பிறகு நலனுக்கு என்ன நடந்தது? நலன் காட்டு வழியில் போய்கொண்டிருந்த பொழுது என்னை காப்பாற்றுங்கள் என்று யாரோ ஒருவர் அழைக்கும் குரல் கேட்டது. நலன் அந்த குரல் வந்த திசையில் சென்று பார்த்தான். அங்கு கார்கோடன் என்ற நாகம் காட்டு தீயில் சிக்கிக் கொண்டிருந்தது. முன்பு ஒரு முறை தமயந்தியின் சுயம்வரத்தில் நலன் தேவர்களுக்காக தூது சென்றான். அப்பொழுது தேவர்கள் மகிழ்ந்து நலனுக்கு சில வரங்களை அளித்தனர். அதன்படி நலனால் நெருப்பை கட்டுப்படுத்த முடியும். அதனால் நலன் காட்டு தீயில் நுழைந்து கார்கோடனை காப்பாற்றினான். நலனை தீ சுடவில்லை. காப்பாற்றியவுடன் கார்கோடன் நலனை தீண்டிவிட்டது. நாகம் தீண்டியவுடன் நலனுடைய பழைய உருவம் மாறி நலன் வேறொரு உருவத்திற்கு மாறிவிட்டான். இதை கண்ட நலன் அதிர்ச்சியடைந்தான். உனக்கு உதவிதானே செய்தேன், எதற்காக இப்படி செய்தாய் என்று கார்கோடனிடம் கேட்டான் நலன். அதற்கு கார்கோடன், நலனே, நான் உனக்கு உதவிதான் செய்திருக்கிறேன். உன் அடையாளத்தை மறைத்து வாழ இந்த உருவம் உனக்கு தேவைப்படும். நீ எப்பொழுது உன்னுடைய உண்மையான உருவத்திற்கு மாற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது இந்த உடையை அணிந்து கொள் என்று சொல்லி கார்கோடன் நலனிடம் ஒரு உடையை கொடுத்தது. கார்கோடனுக்கு நன்றி சொல்லி அதன் பிறகு நலன் அயோத்தி நாட்டிற்கு சென்று அந்த நாட்டின் அரசனான இருதுவண்ணனிடம் பாகுகன் என்ற பெயரில் பணியில் சேர்ந்தான். இப்படியே சில ஆண்டுகள் கழிகின்றது. அதன் பிறகு விதர்ப நாட்டிலிருந்து அந்த மறையவர் நலனையும் தேடிக்கொண்டு அயோத்தி நாட்டிற்கு வந்தார். அந்த மறையவர் அரசர் இருதுவண்ணனிடம் சென்று, கட்டிய மனைவியை காட்டில் தனியாக விடுவது அரசர்களுக்கு அழகா என்ற ஒரு விடுகதையை கேட்பது போல் கேட்கிறார். தேரோட்டியாக அரசரிடம் இருந்த நலன் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறான். உடனே அந்த மறையவர் தமயந்தியிடம் சென்று, தாயே, நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒருவர் பதில் சொன்னார். ஆனால் அவரை பார்த்தால் நம்முடைய அரசராக தெரியவில்லை என்று சொல்கிறார். அதை கேட்ட தமயந்தி குழப்பமடைந்தாள். அங்கு இருப்பது நலன்தானா என்பதை அறிய அந்த மறையவரிடம் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறாள். அதன்படி அந்த மறையவர் அரசர் இருதுவண்ணனிடம் சென்று தமயந்தியின் 2வது சுயம்வரத்திற்கு அரசர் பீமராஜன் ஏற்பாடு செய்திருக்கிறார். சுயம்வரம் நாளை நடக்க இருக்கிறது என்ற தகவலை சொல்கிறார். இருதுவண்ணனிடம் தேரோட்டியாக இருந்த நலன் இந்த விஷயத்தை அறிந்து தமயந்தி தன்னை கண்டுபிடிக்கத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று சந்தேகிக்கிறான். தமயந்தியை மணக்க விரும்பிய இருதுவண்ணனும் தன்னுடன் நலனையும் அழைத்து கொண்டு விதர்ப நாட்டிற்கு செல்கிறார். வழியில் அரசர் இருதுவண்ணன் பாகுகனாக இருந்த நலனிடம், பாகுகா, இந்த மரத்தில் மொத்தம் 10,000 காய்கள் இருக்கின்றன, சரியா என்று எண்ணிப்பார் என்று சொல்கிறார்.
நலனும் எண்ணி பார்த்தான். சரியாக இருந்தது. விருதுபண்ணன், பாகுகா, நீ தேரோட்டுவதில் வல்லவனாக இருக்கிறாய். நீ எனக்கு அந்த வித்தையை கற்றுக்கொடு. நான் உனக்கு எனக்கு தெரிந்த வித்தையை கற்றுத்தருகிறேன் என்று சொன்னார். அதன்படி நலன் இருதுபண்ணனுக்கு வேகமாக தேரோட்ட கற்றுத்தருகிறான். அரசர் இருதுபண்ணன் நலனுக்கு அட்சய இருதயம் என்ற வித்தையை கற்றுத்தருகிறார். அந்த கலையை அறிந்தவர் மற்றவர் மனதிலுள்ள எண்ணத்தை அறிய முடியும், மேலும் வேகமாக எண்ணவும் முடியும். அதன் பிறகு இருவரும் விதர்ப நாட்டை அடைகின்றனர். விதர்ப நாட்டில் சுயம்வரத்திற்கான எந்த ஏற்பாடுகளும் நடந்திருப்பதாக தெரியவில்லை. ஒரு மறையவர் சொல்லை கேட்டு இப்படி வந்தது தவறோ என்று இருதுபண்ணன் நினைக்கிறார். அதை காண்பித்து கொள்ளாமல் பீமராஜனின் அரண்மனையில் தங்குகிறார். அதன் பிறகு நலன் சமையற்கூடத்திற்கு சென்று அங்கு நீரும் நெருப்பும் இன்றியே சுவையான சமையலை செய்கிறான். தேவர்கள் அளித்த வரத்தின்படி நலன் சமைக்கும் உணவு சுவையானதாக இருக்கும். மேலும் அவனால் நீரையும் நெருப்பையும் தான் நினைக்கும் எந்த இடத்திலும் பெற முடியும். இதை தமயந்தி அறிந்திருந்தாள். நீரும் நெருப்பும் இன்றி ஒருவர் சமைக்கிறார் என்றால் அது நலன்தான் என்பதை உறுதி செய்து கொள்கிறாள். உடனே அவள் நலனை சென்று சந்திக்கிறாள். நலனை பிரிந்த பிறகு நடந்ததையெல்லாம் சொல்லி உங்களுடைய உண்மையான அடையாளத்தை காட்டுங்கள் என்று கேட்கிறாள். இதற்கு மேல் உண்மையை மறைக்க நலனும் விரும்பவில்லை. அவன் கார்கோடகன் கொடுத்த உடையை அணிந்து கொண்டு தன்னுடைய உண்மை உருவத்தை அடைந்தான். நலனை பார்த்த தமயந்தியின் கண்களில் ஆனந்தத்தில் கண்ணீர் வழிகிறது. இருவரும் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டனர். அவர்களுடைய குடும்பமும் ஒன்று சேர்ந்தது. அதை பார்த்த பீமராஜன் மகிழ்ச்சி அடைந்தார். அதே நாளில் நலனை பிடித்திருந்த சனி பகவானும் அவனை விட்டு விலகிவிட்டார். நடந்ததையெல்லாம் அறிந்த அயோத்தி நாட்டு அரசர், முன்பு தேரோட்டியாக இருந்த பொழுது உங்களிடம் ஏதாவது தவறாக நடந்து கொண்டிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு தன்னுடைய நாட்டிற்கே திரும்பி சென்றார். நலனும் நிடத நாட்டிற்கு சென்று சூதாட்டத்தில் இழந்த தன்னுடைய நாட்டை மீண்டும் சூதாட்டத்திலேயே திரும்ப பெற்றான். நலன் மீண்டும் அரசனானான். அதன் பிறகு ஒரு நாள் நல மகாராஜா ஆலயம் சென்று சனி பகவானை வழிபட்டார். எவ்வளவு துயரங்களை அளித்தும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு நேர்மை தவறாமல் வாழ்ந்த நலனை சனி பகவான் வாழ்த்துகிறார். அவர் நலனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்கிறார். ஆனால் நலன் தனக்கென்று எந்த வரத்தையும் கேட்கவில்லை. நலதமயந்தியின் கதையை கேட்கும் அனைவருக்கும் துன்பம் நீங்கி அவர்களுக்கு நல்வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கேட்கிறார் நல மகாராஜா. சனி பகவான் அவர் கேட்ட வரத்தை அளிக்கிறார். அதன் பிறகு நலன் பல ஆண்டுகள் நிடத நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்கிறார். நலனும் தமயந்தியும் பல வருடங்கள் நல்வாழ்க்கை நடத்துகின்றனர். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.